நம்ம போன வீடியோவில் வந்து இந்த மொபைலில் இருக்கக்கூடிய எல்லா பார்ட்ஸும் வந்து ஒர்க் ஆகுதில் செக் பண்ணி பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் அடுத்த வீடியோவில் வந்து இதை எப்படி அசம்பிள் பண்ணுறதான்னு சொல்லியிருந்தோம். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சேனலில் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து இந்த எல்லா பார்ட்ஸும் வந்து மொபைல் வந்து அசம்பிள் பண்ண போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த எல்லா பார்ட்ஸையும் வந்து சைடில் வச்சுட்டு ஒன்று ஒன்றா வந்து அசம்பிள் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இதை பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் வந்து பேட்டரி மட்டும்தான் இருக்குது. பேட்டரி, வைப்ரேஷன் மோட்டாரு, அது மட்டும் இல்லாமல் இந்த பட்டன், வால்யூம் பட்டனு, அது மட்டும் இல்லாமல் பவர் பட்டன் மட்டும் தான் இருக்குது. இப்போ நாம் ஃபஸ்ட்டு இதை அசம்பிள் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மதர் போர்டு தான். அதுக்கு முன்னாடி வந்து இந்த கேமரா வந்து க்ளீன் பண்ணிக்கணும். அதுக்காக ஐபி வந்து என்கிட்ட இல்லை, ஆர்டர் போட்டிருக்கேன், வரும். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ட்ரையல் தான் பார்க்க போகிறோம், எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்னு. ப்ராப்பரான முறையில் அசம்பிள் பண்ணுறது அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த மதர் போர்டை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்காக பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மதர் போர்டை வந்து எடுத்துக்கினேன். இந்த மதர் போர்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ அதுக்கு முன்னாடி இந்த ப்ராசர் மேலே இருக்கக்கூடிய அந்த கிரில்லை வந்து ஃபிட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ இதை அசம்பிள் பண்ண வேண்டியது தான். செட் ஆகலை, நம்ம வந்து திருப்பி வைக்கணும். அவ்வளோதான், கரெக்டாக வந்து வச்சிட்டோம். அடுத்து வந்து ஃப்ரண்ட் ஸ்பீக்கரை வந்து வைக்கணும். அதிகம் தெரியுது தான் வந்து ஃப்ரண்ட் ஸ்பீக்கரு. இந்த ஸ்பீக்கரை வந்து கரெக்டாக வந்து வச்சிடலாம். அவ்வளோதான். அடுத்து வந்து ஃப்ரண்ட் கேமரா வந்து வைக்கணும். இதுதான் வந்து ஃப்ரண்ட் கேமரா. இந்த ஃப்ரண்ட் கேமரா வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இந்த இடத்துல லாக் மாதிரி இருக்கும், இதில் வச்சுட்டு ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது தான். அவ்வளோதான், ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து வந்து பேக் கேமரா தான். இதில் வந்து 2 பேக் கேமரா வரும். ஒன்று அல்ட்ரா வைடு, ஒன்று மெயின் கேமரா. இந்த பெரிய கேமரா வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போ அவ்வளோதான். அடுத்து இன்னொரு இந்த சின்ன கேமரா வந்து ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது தான். அவ்வளோதான், இப்போ வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதில் இன்னொரு விஷயம் வந்து பண்ணணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெயின் போர்டும் சப் போர்டு போகக்கூடிய இந்த ஒரு கனெக்டரை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அதாவது இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த மெயின் போர்டு வந்து மேலே இருக்க மாதிரி வரணும், அதாவது மெயின் மதர் போர்டு. அடுத்து வந்து பேட்டரி தான். பேட்டரி வந்து ஆல்ரெடி இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேக்கான ஒயரு. டிஸ்பிளே வந்து போயிடுச்சு, இருந்தாலும் ஒரு ட்ரையலுக்காக தான், அதனால் டிஸ்பிளே வந்து ஃபிட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ இதில் ஒரு சின்ன பாயிண்ட் வந்து மிக்ஸ் ஆகும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கான அந்த ஒரு கனெக்டர் தான். நமக்கு வந்து ஆல்ரெடி ஃபிங்கர் பிரிண்ட் வந்து பிஞ்சு போயிடுச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும். இருந்தாலும் நம்மளும் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது தான். அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஃபிங்கர் பிரிண்டோட கனெக்டரை வந்து இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த பிளாஸ்டிக் கிரில்லை வந்து இன்சர்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான், இப்போ வந்து ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது தான். அவ்வளோதான், இப்போ வந்து இந்த வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஒன்று வந்து மிக்ஸ் ஆகுது, அது என்னன்னு உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும். அதுதான் இந்த ஆண்டனா. இந்த ஆண்டனாவும் பார்த்தீங்கன்னா மெயின் போர்டும் சப் போர்டுக்கு வந்து கனெக்ட் ஆகும். இதே வந்து இருந்த மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டியது தான். இதோ இந்த இடத்துல வந்து வரும். இந்த இடத்துல ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி வரும் சைடில். அவ்வளோ இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ நம்ம வந்து இதுக்கு மேலே இருக்கக்கூடிய டோரை போட்டு வந்து க்ளோஸ் பண்ண வேண்டியது தான். அது இருந்த மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கான அந்த ஒரு ஜாயிண்ட்டையும் வச்சிட வேண்டியது தான்.
அவ்வளோதான். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 9 ஸ்க்ரூ வந்து இருக்கும். இந்த ஸ்க்ரூ வந்து போட்டு டைட் பண்ணிட வேண்டியதுதான். அவ்வளோதான். இந்த எல்லா ஸ்க்ரூவும் வந்து நம்ம வந்து ஃபிட் பண்ணிட்டோம்.